எங்கள் ஊர் பூதலூர். அதான். ஆஹா கைஸ், இங்கே பாருங்கள், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டே. 10 ரூபா இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லாம். நான் மட்டும் தனியாக இருக்க ஜங்ஷன்லாம் செம்ம மழை பெஞ்சிட்டு எனக்கு பயமாக இருக்குது. வீட்டுக்கும் போக முடியாத சூழ்நிலை, மழை வேற பெய்யுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. செம்ம வைப்பு, வேற மாதிரி ஒரு ஃபீலு. இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோனா சொல்லலாம். என்னன்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக தான் பார்ப்பீங்க நிறையா பேர். ஓகே, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸ் போட உள்ள நீங்கள் சப்போர்ட் செய்து ஆதரவித்தால் போதும். நாளைக்கு எங்கள் ஊரை சுற்றி vlog பண்ண போகிறேன். ஓகேவா, நல்லாயிருக்கும் பாருங்கள். ரகலைகள் ஆரம்பிக்கும். இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அது மொபைலே எடுத்தது. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட் போட்டுருங்க. நான் வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன் போட முடியலன்னா, என் பக்கத்தில் இருப்பாங்க. இப்போ போட வேணாம், அப்புறம் போட்டுக்கலாம், இப்போ போட வேணாம், அப்புறம் போட்டுக்கலாம் சொல்லி சொல்லி டைமும் ஓடி போச்சு, காலமும் ஓடி போச்சு. இப்போ அப்படியே வந்தேன். சரி, இது அழகாக இருக்குது பார்க்க, எல்லா கிளைமேட்டும் நல்லா இருக்குது. நம்ம ஜங்ஷனை பற்றி போடலாம், ஊரை பற்றி போடலாம், குளம் இருக்குது, நிறையா இருக்குது. சரி, ஏதாச்சும் போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு. சரி வாங்க, அவ்வளோன்னு பேசாமல் போகலாம். நானும் வந்தவா. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இந்த பார்த்துட்டு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருக்கேன் எனக்காக. ஆஹா கைஸ், இங்கே பாருங்கள், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டே. சாயந்தரம் இன்னைக்கு ஈவினிங் நான் வந்திருக்கேன் ஜங்ஷன் பக்கத்து. பார்க்கவே அவ்வளோ அழகாக ஒரு கூலாக இருக்குது வைபா. இது கூலான வைபும்பாங்களே, இது போதும்டா. ஏன்னா காற்று அப்படி அடிக்குது, செம்ம பீஸ்ஃபுல். ஏன்னா எங்கள் ஊர் ஃபுல்லாக மரமாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். நான் இதுக்கு முன்னாடி நான் வரப்போ இன்னும் செம்மையாக இருந்துச்சு. ஒரு இது குளம் மாரி கட்டி வச்சுருந்தாங்க, அதில் நின்று ரசிக்கவே வேற மாதிரி இருந்துச்சு. இந்த காற்றை ரசிச்சுக்கிட்டு இந்த பீஸ்ஃபுல்லாக அதை பார்த்துக்கிட்டு, அதாவது சொல்லுவாங்களா கைஸ், இப்படியே இருந்துடலாம்டா, இப்படியே எந்த வேலையும் செய்யாமல் இப்படியே இருக்கலாம். ஆனால் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரில, எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரில. எங்கள் ஊர் பூதலூர். அதான் இங்கே இருக்க பாருங்க, காமிக்கிறேன், தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அழகான ஊர். இங்கே தாங்க நான் மனசு சரியில்லைன்னா வந்து உட்காந்துறேன். ட்ரெயின் அப்பப்போ வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். டைமுக்கு டைம் இருக்குது. எல்லா ட்ரெயின் இங்கே நிற்காது. ட்ரெயின் வருது போல், உங்களுக்கு காமிக்கிறாருங்க. செம்ம ஸ்பீடில் ஒரு எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள். நிற்குமா நான் தெரில, தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியும். குட்ஸு போலங்க, குட்ஸு தான் அடிக்கடி வரும். நிற்காமல் போகும் பாருங்க, இது பார்த்தா தெரியும். நான் இப்போ என்னோடய பிளேஸில் உட்காந்துட்டேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பச்சை கலர் இந்த தகர செட்டு மாதிரி இருக்கு, அதில் உட்காந்துருக்கேன். இந்த ஊர் வந்து சில பேர் கேள்விப்பட்டிருக்கேன், சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஊர் எங்கே இருக்குன்னா, திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் ஒரு பிளேஸாக இருக்குது. நடுவில் ஷாப்பிங்லாம் இருக்குது, ட்ரெயின்லாம் எல்லா ட்ரெயினுமே அங்கே நிற்கும். இங்கே தான் நான் வாக்கிங்லாம் போவேன். அப்படியே இப்போ நம்ம நடந்துகிட்டே பாக்கெட்டை பார்த்தேங்க. வரும்போது பேக்கில் 10 ரூபா இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. செம்மையாக இருக்குது பாருங்க. அதனால் நெட்டு இல்லாட்டி வந்து ரயில்வே ஜங்ஷனில் வந்து நடந்துருப்பாங்க. நடந்து அப்படியே உட்காந்து கனெக்ட் பண்ணி நெட்டு பார்ப்பாங்க. நானும் அதுமாரி பார்ப்பேன். இதான் ஜங்ஷனோட ஃபுல் வியூ பூதலூர். செம்ம கிளைமேட்டுங்க, மழை வர மாதிரி இருக்குது. இப்போ நான் ஓடி தான் அவனு வீட்டுக்கு, வேறு வழி இல்லை. இதுதான் உங்களுக்கு வியூவு. இங்கிட்ட பார்த்தா ஒரு குட்ஸு நிற்கிதுல, இதை தாண்டினா கடையாக இருக்கும், நிறையா கடைகள்ஸ் இருக்கும். வாங்க, நம்ம அந்த குட்ஸை தாண்டி நம்ம வச்சுருக்க 10 ரூபாவில் ஏதாச்சும் வாங்கிட்டீங்களா, வாங்க. முடியுது நேட்டில் இருந்தாலும் யாராச்சும் வந்து கொடுத்துட்றாங்க ஏதாச்சும் சாப்பிட சொல்லி. இதுமாரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கூட பாருங்கள் 10 ரூபா இருக்குது, ஏதாச்சும் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கேன்.
என்ன சாப்பிட்றது 10 ரூபாய்க்கு? சேனலில் புதுசாக பார்க்குறதுனா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாகவே இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டாக நான் வீடியோ போடுறேன், நிறையா மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் நவ். கைஸ் பார்த்தீங்கன்னா மழை செம மழை போயிட்டு இருக்கு. நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஜங்ஷன்லாம் செம மழை பெஞ்சிட்டு இருக்கு. எனக்கு பயமாக இருக்குது. கைஸ் கரண்ட் போயிடுச்சு, நான் மட்டும் தனியாக இருக்கேன். வீட்டுக்கும் போக முடியாத சூழ்நிலை, மழை வேற பெய்யுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வழியாக இப்போ தாங்க கரண்ட் வந்திருக்கு. ஏன் அப்பா சரியான பயம், இருந்தாலும் செம்ம வைப்பு, வேற மாதிரி ஒரு ஃபீலு, செம்மையாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம மழை விட்ட காரணத்தால் இப்போ நம்ம போய் பஜ்ஜி சாப்பிட்டு வரலாம். இந்த கிளைமேட்டில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ட்ரெயின் ஜேர்னியெல்லாம் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ரெயினில் அதுவும் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ட்ராவல் பண்ணுறது இன்னமும் சூப்பராகவே இருக்கும். இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. பிளாட்ஃபார்ம் மேலே தான், அங்கே போனால் நம்மளுக்கு கிரிப்பு கிடச்சிரும். தட்ஸ் ரைட். அங்கே தான் கடை இருக்குது, அந்த பக்கத்து போனோன்னா பஜ்ஜியை நாக் அவுட் பண்ணுறோம். இறங்கி வந்தாச்சு. நம்ம மொபைலில் சார்ஜ் இல்லாத காரணத்தால் நம்ம சீக்கிரம் முடிச்சுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சார்ஜ் தானாகவே நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம ரோட்டுக்கு வந்தாச்சு, கடை இருக்கிற பக்கத்து. சார்ஜ் நம்ம ஃபோனில் சுத்தமாக இல்லாத காரணத்தால் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. இந்த கிளிப்ஸ்லாம் அதுக்கு முன்னாடியே எடுத்தது, அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலி நம்ம அந்த 10 ரூபாய்க்கு பஜ்ஜி சாப்பிட்டோம். கைஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம், சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.